அண்ணன் தென்னாட்டு அம்பேத்கராக வாழ்ந்த சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் அவர்கள் கடந்த 2024 ஜூலை மாதம் 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை வெறும் ரவுடிகளுக்கு நடந்த ஒரு பின்புலமாக சித்தரித்து இந்த வழக்கை முடிக்க அன்றைய திமுக அரசாங்கம் முடிவு செய்தது. அன்று பொறுப்பேற்று நான் இந்த தலைவர் பதவிக்கு வந்த அன்றே சொன்னேன், இந்த படுகொலை மிகப்பெரிய அரசியல் பின்னணி, மிகப்பெரிய அரசியல் சதி, ஒரு பட்டியலின தலைவர் பெரிய அளவிலே வளர்ந்து விட்டார் என்ற ஒரு காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பல கட்சிகள் ஒன்றிணைந்து, குறிப்பாக ஆளும் கட்சியின் பின்புலம் இல்லாமல் இவ்வளோ பெரிய தலைவரை மாய்த்திருக்க முடியாது என்று தெளிவாக சொன்னோம். அதன் பிறகுதான் 27 குற்றம் சுமத்தப்பட்டவர்களை கைது செய்தனர். ஆனால் அவர்களுடைய வழக்கின் போக்கை பார்க்கும் பொழுது இந்த வழக்கு சரியான பாதையிலே வழக்கு தமிழக அரசால் விசாரிக்கப்படவில்லை என்று அண்ணன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்து இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு தெளிவான ஒரு உத்தரவிட வேண்டும் என்று சொன்ன பொழுது மாண்புமிகு நீதியரசர் திரு வேல்முருகன் ஐயா அவர்கள் 21 காரணங்களை சொல்லி தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை விசாரிக்க கூடாது, இதை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும். ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவராக இருக்கின்றவர் ஒரு முதலமைச்சருடைய வீட்டு வாசல், அதாவது தொகுதியுடைய வீட்டு வாசலிலே படுகொலை செய்யப்படுகின்றார் என்றால் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விசாரணை கூட இந்த மாபெரும் தலைவருக்கு கிடைக்கவில்லை. எனவே இந்த வழக்கை தமிழ்நாடு அரசாங்கம் இனி விசாரிக்க கூடாது என்று சொல்லி தீர்ப்பளித்தது. அதை மாற்றி இவர்கள் சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்ததும் ரத்து செய்தது. ஆனால் அதன் பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் 2 முறை முயற்சி செய்து உச்சநீதிமன்றத்திலே தோல்வியடைந்தது. 3வது முறை மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது சிபிஐயை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டது. அதே மீறி 48 நாட்கள் இவர்கள் வழக்கின் கோப்புகளை சிபிஐயிடம் ஒப்படைக்காமல் அவர்களை வைத்துக் கொண்டிருந்தனர். பின்பு அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தபோது மீண்டும் ஒரு மனு தாக்கலை செய்து ஒரு இடைக்காலமாக ஒரு தடையை பெற்று 2026 சட்டமன்ற தேர்தல் வரை இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திலே நடத்த விடவில்லை. கடைசியாக இந்த அரசாங்கம் மாறிய பிறகு தாவேக அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலே வந்த பொழுது மீண்டும் வழக்கு விசாரணை மே மாதம் உச்சநீதிமன்றத்திலே வந்தது. உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி இந்த வழக்கை நான் படித்து பார்க்கையிலே மிகவும் ஆச்சரியமும் வேதனையும் அடைந்தேன். இந்த வழக்கை ஏற்கனவே இருக்கின்ற திமுக அரசாங்கம் தொடர்ந்து இதை நடத்தக்கூடாது, புதியதாக வந்திருக்கின்ற அரசாங்கத்தின் கருத்தை அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் கேட்டு வந்து நீதிமன்றத்திலே தெரிவியுங்கள் என்று உச்சநீதிமன்றத்திலே உத்தரவிட்டார். ஆட்சி மாறி இருக்கின்றது. அப்படி இந்த ஆட்சி மாறியது ஒரு சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவருடைய, தலித் தலைவருடைய படுகொலையை இவ்வளவு பெரிய கான்ஸ்பிரசி, இவ்வளவு பெரிய குற்றவாளிகள், இவ்வளவு பெரிய அரசியல் பின்புலம் அமைச்சர்கள் உட்பட பல முக்கியமான எம்எல்ஏ மற்றும் பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்ற விசாரணையை விசாரிக்காமல் இந்த அரசு அதை மூடி மறைப்பதற்காக உச்சநீதிமன்றத்திலே சென்று தன்னுடைய இந்த வழக்கிற்கு இடைக்கால தடை வாங்கி நாங்களே விசாரித்துக் கொள்கின்றோம் என்று இடைக்கால தடை வாங்கி வைத்திருக்கின்றது. மீண்டும் விசாரணைக்கு வருகின்ற ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை வருகின்றது. அப்படி வருகின்ற சூழ்நிலையிலே ஏற்கனவே இவர்கள் தடை வாங்கியது, இவர்களுடைய தடை உத்தரவு இவையெல்லாம் அன்று உச்சநீதிமன்றம் விசாரித்தாலும் அந்த தடை நீங்கிவிடும். அதற்கு முன்பு இந்த அரசாங்கம் செய்த தவறை இந்த புதியதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் அவர்கள் இந்த அனைத்து ஊழல்கள் உட்பட பல விஷயங்களிலே இந்த புதிய அரசாங்கம் மிக நேர்த்தியாக கடுமையான முகத்தை காட்டி, அவர்களுக்கு கொடூரமானவர்களுக்கு கடுமையான முகத்தை காட்டி நீதியின் பக்கம் நிற்கின்றது என்று நாங்கள் அனைவரும் நம்புகின்றோம். அந்த நீதியின் பக்கம் நிற்கின்ற இந்த தாவேக அரசை நாங்கள் எல்லாம் விரும்பி பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மீது பாசம் கொண்டவர்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்கும் அண்ணனுக்காக பல போராட்டங்கள் நடந்தது. ஐநா சபையிலும் இந்த வழக்கு ஒலித்தது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்த்தியான தலைவர், மாபெரும் தலைவரான ஆம்ஸ்ட்ராங்குடைய வழக்கை சிபிஐ விசாரணையை அப்பீல் செய்த திமுக அரசின் அந்த அப்பீல் மனுவை வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த தாவேக அரசு அவர்களுக்கு நாங்கள் எங்கள் பகுஜன் சமாஜ் சார்பாகவும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அவர் மீது
பாசமும் அன்பும் கொண்ட அண்ணனுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லுகின்ற அனைத்து தரப்பு சார்பாகவும் தலைவர் என்ற முறையிலே, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் என்ற முறையிலே நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த வழக்கை, சிபிஐ வழக்கு, அப்பீல் செய்த வழக்கை உச்சநீதிமன்றத்திலே வாபஸ் வாங்க வேண்டும். உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த அந்த சிபிஐக்கு மாற்றுவதான உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஜெய் பீம். உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய தீர்ப்பிலே எந்தெந்த இடத்திலெல்லாம் விசாரணை இவர்கள் சரிவர நடத்தவில்லை, எந்தெந்த இடத்திலாம் அரசியல்வாதிகளை விசாரிக்கவில்லை, யாரெல்லாம் விசாரிக்கப்படக்கூடியவர்கள் வழக்கிலே மற்றவர்கள் விசாரணையில் சொன்ன நபர்களை கூட விசாரிக்கவில்லை என்று தெளிவாக 21 காரணங்களை சொல்லிதான் உயர்நீதிமன்றம் இங்கே சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி உத்தரவிட்டது. நான் புதிதாக ஒரு கருத்து சொன்னால் கூட உயர்நீதிமன்றம் சொன்ன கருத்திற்கு அது இடையூறாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு 21 கருத்துகளிலுமே தமிழக அரசின் செயல்பாடு அரசியல் ரீதியாக இந்த வழக்கை முடிக்க நினைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2011ஆம் ஆண்டு அண்ணன் ஆம்சாங் அவர்கள் எதிர்த்து களத்திலே இருந்து போராடி இருக்கின்றார். கொளத்தூர் தொகுதியிலே அவரை எதிர்த்து போராடிய அவர் 14 வருஷம் சமூக வாழ்க்கையிலே, இந்த சோசியல் சர்வீஸ், இந்த பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கிறார். 14 வருடம் கழித்து 2026ஆம் தேர்தலிலே, சட்டமன்ற தேர்தலிலே அன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இங்கு போட்டியிடுவதாகவும் இருந்தது. அதற்கு முன்பு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்யப்படுகின்றார் என்றால் வேறு எந்த காரணமும், ஒரு தனிப்பட்ட விரோத காரணமும் இல்லை, இது அரசியல் ரீதியான காரணம் என்பதை தான் உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றது. அதனால் விசாரணையின் ஒரு நுணுக்கு கூட, முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பார்கள். முதலிலே ஐடென்டிபிகேஷன் பரேட் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நபர்கள் வந்து வெட்டும் பொழுது அந்த கண்ணுக்கு தெரியாத நபர்களை பார்த்த சாட்சி நேரடியாக இருக்கின்றவர்களை வைத்து அதே போன்ற ஒத்த உருவமுடைய 7 நபர்களை மாற்றி உடைகளை மாற்றி அதே போன்று உடைகளை மாற்றிய பின்பு திரும்பும் மேறு உடைகளை மாற்றி இவர்களை தான் இதை இங்கு வந்து செய்தார்களா என்று ஐவிட்னஸ் இருக்கும் போது இதையே செய்யாமல் விட்டிருக்கின்றார்கள் என்று முதலிலே வந்து அந்த முதல் படியையே உயர்நீதிமன்றம் பிடித்துதான் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. உச்சநீதிமன்றமும் இதை அவமதித்து அவர்கள் சென்ற அப்பீலிலே, முதல் அப்பீலிலே இல்லை இது சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும், இதற்கு சிபிஐ விசாரிக்கிறதான அனைத்து முகாந்திரமும் இருக்கின்றது என்று உச்சநீதிமன்றமும் ஆணையிட்டது. அதன் பிறகு மீண்டும் 2 முறை முயற்சித்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து முடித்த பிறகு சிபிஐக்கு மாற்றுங்கள் என்று ஒரு இடைக்கால தடையை அவர்கள் பலருடைய தூண்டுதலின் பேரிலே இந்த இடைக்கால தடையை பெற்றார்கள். அதை உடைத்து எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். உச்சநீதிமன்றத்திலும் நாங்கள் வழக்கை தனிப்பட்ட முறையில் வழக்கு ரீதியாகவும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வழக்கு வாபஸ் பெற்றாலும் அது இந்த தாவேக அரசு இந்த தலித் மக்களுக்கான ஒரு நீதியை வழங்கியதற்கான ஒரு வெற்றி நீதி என்று நாங்கள் அவர்களை பாராட்டுகின்றோம். அதே போன்று அப்படி வழக்கை வாபஸ் பெறவில்லை என்றாலும் வழக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆனால் சமூக நீதி 8 தலித் அமைச்சர்களுக்கு இங்கு அமைச்சரவையில் பதவி கொடுத்த தாவேக முதலமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நிறைவேற்றி இருக்கின்றேன் என்று சட்டசபையிலே உரையாற்றும் போது எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை நீரோட்டம் இருக்கின்றது. இந்த வழக்கும் சிபிஐக்கு மாற்றப்பட்டு முன்றைய அரசின் செய்த தவறுகளை எல்லாம் திருத்துவேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சருடைய அந்த வாக்கிற்கு நாங்கள் எல்லாம் அதை வரவேற்கின்றோம். அதே போன்று எங்களுடைய அண்ணன் ஆம்சாங் அவருடைய வழக்கிலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி பழைய அரசியல்வாதிகள் செய்த அந்த தவறுகளை, உரிய அக்யூஸ்டுகளை கண்டுபிடித்து இந்த வழக்கின் சிபிஐ மாற்றி அவர்கள் பிடிப்பதன் மூலமாக எங்களுக்கு இந்த அரசு நீதி வழங்கும் என்று நம்புகின்றோம்.